அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கையில வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? பூசணி விதை தான். இதில தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, நான் காமிக்கிற டம்ளர்ல 5 டம்ளர் பால், 1/4 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் பூசணி விதை, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமா மில்க் மேடு. நான் இப்போ பூசணி விதையை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் கூட மினிமம் 1/2 அன் ஹவர், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். இப்போ ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கூட ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சமா பால் ஊற்றி மட்டும் தான் அரைக்கணும். பால் ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. அடிகனமான மற்றும் அகலமான பாத்திரத்தை எடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிட்டு மிச்சமாக இருக்க பால் எல்லாத்தையுமே அதில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு கூடவே வந்து சுகரும் மில்க் மேடும் போட்டு நல்லா கலக்கணும். இந்த மாதிரி கலக்கி முடிச்சுட்டு தான் நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணணும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேக வைக்கணும். இப்போ கொஞ்சமாக கொதி வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்டி எடுத்து அப்படியே கலக்கக்கூடாது. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க கரண்டியாக எடுத்து சும்மா அங்கங்கே மட்டும் லைட்டாக மட்டும் இப்படி நகர்த்தணும். நான் நகர்த்துற பார்த்தீங்களா, இந்த மாதிரி நகர்த்தணும். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம், 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தமாக வந்து கலக்கவே கூடாது. அப்படி கலக்கணும் அப்படின்னா கொல கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி பண்ணா அப்படின்னா தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறம் இப்படி ஹாஃப் மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்படி மூடி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் இது ரெடி ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இடையில அடிப்பிடிக்கிற மாதிரி ஸ்மெல் வந்தது அப்படின்னா மெதுவாக கலக்கி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிருச்சு. நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம நட்ஸ் வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இந்த பூசணி விதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் கிட்ஸ் அண்ட் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.